அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள் "வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஒருவனுக்கு வெற்றி பெற்றுத் தருவது வேல் அன்று. அரசனுடைய செங்கோலே ஆகும். அச்செங்கோலும் கோணாதிருக்குமாயின் அப்படி சொல்லி திருவள்ளுவர் சொல்ல வர்றாரு. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஒரு அரசன் வெற்றி பெற்ற அரசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவன் போர்ல வெற்றி பெற்ற அரசனாக மட்டும் இருக்கக்கூடாது. செங்கோல் ஆட்சி நடத்தின ஒரு அரசனாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செங்கோல் கோணாது இருக்கணும் அப்படின்னு சொல்லி அததான் மீன் பண்ண வராங்க. சரியா? திருக்குறள் எண் 546 அதிகாரம் செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்துல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எஜுகேட் கேர்ல்ஸ் இந்திய தொண்டு நிறுவனத்துக்கு ராமன் மேக்ஸஸே விருது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? எஜுகேட் கேர்ல்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு என்ஜிஓ. சரிங்களா? அவங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு என்ஜிஓ. சரிங்களா? அவங்களுக்கு ராமன் மேக்ஸஸே விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்கிறாங்க. இந்த ராமன் மேக்ஸஸே விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்புமிக்க விருது. அ ஆசியாவுடைய நோபல் பரிசு அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த ராமன் மேக்ஸஸே விருத. இந்த விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1958ல இருந்து வழங்கப்பட்டுட்டு வருது. இந்த ராமன் மேக்ஸஸே விருது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, 67வது முறையாக வழங்கப்படுது. அதுல 3 பேருக்கு வழங்கியிருக்காங்க. அதுல இந்தியாவைச் சேர்ந்த தொண்டு நிறுவனமான எஜுகேட் கேர்ல்ஸ், அடுத்தது மாலத்தீவைச் சேர்ந்த ஷாஹினா அலி அப்படிங்கிற சுற்றுச்சூழல் மேம்பாட்டாளர் அவங்களுக்கும், அடுத்தது பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஃப்ளவினோ ஆண்டோனியோ அப்படிங்கிறவங்களுக்கும் சேர்த்து இந்த வருஷம் 3 பேருக்கு இந்த விருது வழங்க இருக்காங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா இதெல்லாம் நமக்கு கேள்வியா கேட்கறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ஜிஓ எஜுகேட் கேர்ல்ஸ்க்கு வந்து ராமன் மேக்ஸஸே விருது இந்த வருஷத்துக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சரியா? அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல ஐஎம்டில இருந்து நெறைய விஷயங்கள் இந்த வருஷம் எப்படி மழை பெஞ்சது அதெல்லாம் வந்து குடுத்திருந்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுல கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது நடக்கும். கரெக்ட்டா? கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம். கிளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னா, நமக்கு கிட்டத்தட்ட அ 1 ஹவர்ல 10லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால நமக்கு 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அப்படின்னா, இத நம்ம கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஐஎம்டி நேத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியால கிளவுட் பர்ஸ்ட்ட தாண்டி மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்ற இந்த விஷயமும் அதிகரிச்சுட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மினி கிளவுட் பர்ஸ்ட். மினி கிளவுட் பர்ஸ்ட்னா என்னது? நமக்கு அதேதான். 1 மணி நேரத்துல 10லிருந்து 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ல 5 சென்டிமீட்டர் மழை பெஞ்சதுன்னா, அத மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா, கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. 10 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத. அடுத்த டைம் கேட்டாங்கன்னா, இத கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.